மட்டுமல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற எல்லா வகையான வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கவும் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த அமைதி பேரணியானது ஜெபத்தோடும் ஆண்டவரிடம் நாம் ஏறெடுத்துக் கொண்டு நாம் இந்த வழி நடுக வருகிற போகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டு நாம் சொல்ல இருக்கிறோம். ஆகவே நம்ம ஒவ்வொருவருமே பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையுமே கேட்டுக்கொள்கிறேன். இது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு பவனியாக நாம் தொடர்ந்திருக்கிறார்களே. நாம் இப்பொழுது திருச்சிலுவையை மந்திரித்து ஜெபத்தை நாம் கொள்கிறோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. என்றென்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, மனிதரை மீட்க மனுவை எடுத்த ஒரு திருமகனின் அடையாளமாய் அமைந்து உமது கனிந்த அன்பை நினைவூட்டும் இந்த சிலுவைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவனும் இது உம் மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்புக்காகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையும் நம்பிக்கையாகவும் இருப்பதாக. அன்பு தகப்பனே, இந்த பவனியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக் கொள்வார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் எல்லா விதமான தீமையின் ஆதிக்கங்களிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக. நடந்து செல்லுகிற பொழுதே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.